20 இடங்களில் அதி கனமழையானது பதிவாகி இருக்கிறது. புயல் கரையை கடந்த பின்னரும் கனமழையானது கொட்டி தீர்த்து இருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன் வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? பெஞ்சல் புயல் நேற்று இரவு கரையை கடந்த பின்னரும் கனமழையானது தமிழகத்தில் சில மாவட்டங்களில் கொட்டி தீர்த்திருக்கிறது. குறிப்பாக புதுச்சேரி பகுதியில் மட்டும் 45 சென்டிமீட்டருக்கு மேலாக கனமழை பதிவாகி இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல 20 சென்டிமீட்டருக்கு மேல் கனமழை பெய்திருக்கிறது. திண்டிவனம் பகுதிகளில் அந்த காட்டாற்று வெள்ளம், திண்டிவனம் பகுதியில் இருக்கக்கூடிய ஏரி நிரம்பி அதிலிருந்து வரக்கூடிய உபரி நீருடன் சேர்ந்து காட்டாற்று வெள்ளம் நகர் பகுதிக்குள் சூழ்ந்திருந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்திருந்தது. பெஞ்சு புயல் கரையை கடந்த பின் புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள்ல கனமழை பெய்திருக்கிறது. கரையை கடந்த பின்னும் பெஞ்சு புயலினுடைய இந்த தீவிர தாக்கம் என்பது கனமழையாக மாறியிருக்கிறது. உள் மாவட்ட பகுதிகளில் அதிக அளவிலான கனமழையையும் கொடுத்திருக்கிறது. புதுச்சேரிக்கு அருகே நிலப்பரப்பில் வலுக்குறையாமல் பெஞ்சு புயல் நீடிப்பதால் இந்த கனமழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. புதுச்சேரியில பொறுத்த வரைக்கும் இந்த கோட்டைக்குப்பம் பகுதியில பல்வேறு இடங்கள்ல வீட்டின் தரைத்தளம் மூழ்கும் அளவில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. பல்வேறு இடங்கள்ல இருந்து குடியிருப்புகளில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் மக்கள் படகுகள் மூலம் இருக்கக்கூடிய அந்த சூழல் நிலவி இருக்கிறது. ஏரி நிரம்பிய அந்த திண்டிவனம் நகருக்குள் வெள்ள நீர் வருவது காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். அதே போல இந்த கோட்டைக்குப்பம், புதுச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய கோட்டைக்குப்பத்துல அதிக அளவிலான மழை நீர் தேங்கி இருக்கிறது. இன்னும் சாலையில் இருந்து தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. நேற்று இரவு 1:30 மணியிலிருந்து 2 மணிக்குள் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததாக அப்பகுதி மக்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். மழை பெய்து கொண்டே இருந்ததால் மழை நீர் வடிந்திருக்கிறது. ஆனால் புயல் கரையை கடந்து விட்டது என்கின்ற அந்த இதில் அவர்கள் இருந்தபோது திடீரென மழை பெய்ய தொடங்கியதால் வெள்ளம் சூழ்ந்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார்கள். நள்ளிரவு முழுவதும் மாடிகளில் அவர்கள் இருந்ததாகவும் காலையில் படகுகள் மூலமாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பெஞ்சு புயலினுடைய தீவிர தாக்கம் என்பது கரையை கடந்த பின் அதிகரித்திருப்பது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக அந்த பகுதியில் இன்னும் மழை தற்போது புதுச்சேரி பகுதியில் நின்றிருக்கிறது. ஆனால் அந்த சூழ்ந்த வெள்ள நீர் வடியவில்லை. மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதால் முதலாவதாக கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள் வைத்திருப்பவர்களை மீட்கக்கூடிய பணிகளில் பகுதியில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்களும் நமது தீயணைப்பு துறை வீரர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் மாநில பேரிடர் மீட்பு படையினரும் தற்போது இந்த பகுதிக்கு, கோட்டைக்குப்பம் பகுதிக்கு வந்து மக்களை மீட்கக்கூடிய பணிகளில் ஈடுபட இருக்காங்க. இந்த கோட்டைக்குப்பம் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் 1500க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கிறது. இன்னும் உள் இருக்கக்கூடிய 30-40 வீடுகளை தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவும் சொல்லப்படுகிறது. அப்பகுதியில் மாடிகளில் மக்கள் நிற்பதாகவும் தற்போது தகவல் வந்திருக்கிறது. அவர்களை மீட்பதற்கான பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் 20 இடங்களில் அதி கனமழையானது பதிவாகியிருக்கிறது. புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் 20 சென்டிமீட்டருக்கும் மேல் பெய்திருக்கிறது அதி கனமழையானது.